58 வருஷமா யாரும் தொட முடியாதுன்னு நினைச்ச அந்த திராவிட கோட்டை ஒரே ஒரு தேர்தல்ல இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுவும் ஒரு அரசியல்வாதி கையால இல்ல, ஒரு சினிமா நடிகர் கையால. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். நடிகர் விஜய் இப்போ தமிழ்நாட்டோட புதிய முதல்வர். திரையில் ஹீரோவா வந்தவர் இன்னைக்கு உண்மையிலேயே மக்கள் வாழ்க்கையோட ஹீரோவா மாறிட்டார். இது வெறும் ஒரு தேர்தல் வெற்றி இல்ல, இது தமிழ்நாடு கண்ட மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சி. நான் உங்கள் ஜீவா கார்த்தி. இது உங்கள் வீட்டு செய்தி. செய்திகள் பின்ன என்ன உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற கதை நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் டிராமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 58 வருஷமா இந்த தமிழ்நாட்டை ஆண்டது யார்? ஒன்னு டிஎம்கே இல்லனா ஏஐடிஎம்கே. இந்த இரண்டு திராவிட கட்சிகளை தாண்டி வேற யாராவது ஆட்சிக்கு வருவாங்கன்னு நம்மள யாருமே நினைக்கல. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே இந்த இரண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி போயிருந்த ஒரு அமைப்பு இது. ஆனா 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்த அந்த நிமிஷம் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சு. டிவில எண்ணிக்கை மேல போக போக திராவிட கட்சிகளோட ஆபீஸ்ல அமைதி, விஜய் ரசிகர்கள்ட்ட பட்டாசு. இந்த தேர்தல் தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடத்தையே மாத்தி போட்டுச்சு. விஜயோட டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம், மொத்தம் 108 இடங்களில் வென்று தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒற்றை கட்சியா மாறிடுச்சு. இது அவங்களோட முதல் தேர்தல்னு நினைச்சா இந்த வெற்றி எவ்வளவு பெருசுன்னு புரியும். விஜய் ரசிகர்கள் தெருவுக்கு வந்து கொண்டாடின அந்த காட்சியை நேரடியா பாருங்க. 2021ல 167 இடங்களில் வென்ற ஏஐஏடிஎம்கே இப்ப வெறும் 47 இடங்களுக்கு சுருங்கி போச்சு. அவங்களோட வாக்கு சதவீதம் 33% இருந்து 21%க்கு கீழே விழுந்துருச்சு. ஒரு காலத்துல அம்மா கட்சின்னு பெருமையா சொன்னவங்க இன்னைக்கு பாதிக்கு மேல சீட்டை இழந்து தவிக்கிறாங்க. அவங்களோட ஆதங்கத்தை பாருங்க. தோல்வியும் சகஜம்தான். ஆனால் நாம தோல்வியை மட்டும் தானே சந்திச்சிட்டு இருக்கோம். தோல்வியை கூட சகிச்சுக்கலாம், ஆனால் அதை பற்றி வாதமே நடத்த மாட்டேன்னு எடப்பாடி பழனி. ஆனா இங்கதான் இன்னொரு அதிர்ச்சி இருக்கு. ஆட்சியில இருந்த டிஎம்கேவும் தோத்து போச்சு. அவங்களும் கிட்டத்தட்ட 47 இடங்களோட நின்னுட்டாங்க. அதிகாரத்துல உட்கார்ந்திருந்த ஒரு கட்சி இப்படி திடீர்னு கீழே விழுந்தது இது தமிழ்நாடு வரலாற்றிலேயே ரொம்ப அபூர்வம். தோல்வியை பார்த்த ஸ்டாலினோட அந்த தருணத்தை பாருங்க. காங்கிரஸ் 5 இடங்கள், ஏஎம்எம்கே 8 இடங்கள்னு வேற கட்சிகளும் இந்த விளையாட்டுல முக்கியமா மாறிடுச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், 108 இடங்கள்னா பெரிய எண்ணிக்கை தான், ஆனா முழு பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் வேணுமே, அப்போ விஜய் எப்படி முதல்வர் ஆனார்? அதுக்கு பேர் தான் கூட்டணி அரசியல். தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஐஎம், விசிகே இந்த எல்லா கட்சிகளும் விஜயோட கை குலுக்கிட்டாங்க. இந்த கூட்டணியோட மொத்த பலம் 120 இடங்கள். பெரும்பான்மைக்கு வேண்டிய 118ஐ விட 2 இடம் கூடுதல். அப்படிதான் ஒரு சினிமா நடிகர் தமிழ்நாட்டோட முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்தார். ஆனா முதல்வரானது ஒரு கதை தான், அந்த நாற்காலிய தக்க வச்சுக்கிறது தான் அசல் சவால். ஒரு புது முதல்வர் சட்டப்பேரவையில தனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு நிரூபிக்கணும். அதுக்காக தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு. தமிழ்நாடே மூச்சு அடக்கி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு விஜய் இத சமாளிப்பாரா இல்லையான்னு. ஆனா விஜய் இந்த சோதனையில 144 வாக்குகளோட அமோகமா பாஸ் பண்ணிட்டார். அந்த சட்டப்பேரவை தருணத்தை பாருங்க. அப்போ டிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னா, தோல்வியை ஏத்துக்க முடியாம ஓட்டு போடாமலேயே சட்டப்பேரவையை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஏஐடிஎம்கே அதிகாரப்பூர்வமா வாக்களிப்பிலிருந்து விலகியதா சொன்னாங்க. ஆனா இங்க தான் சூடான விஷயமே இருக்கு. ஏஐடிஎம்கே அதிகாரப்பூர்வமா விலகியதா சொன்னாலும் அந்த கட்சியோட சொந்த எம்எல்ஏ 89ல 22 பேர் கட்சியோட உத்தரவை மீறி நேரடியா விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்ல, கட்சி விப் போட்ட பிறகும் கிட்டத்தட்ட 30 ஏஐடிஎம்கே எம்எல்ஏக்கள் உள்ளுக்குள்ள விஜய்க்கு ஆதரவா இருந்ததா செய்திகள் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியோட சொந்த ஆட்களே அந்த கட்சியோட உத்தரவையும் மீறி எதிரணிக்கு ஆதரவா திரும்பிட்டாங்க. இதை விட பெரிய சிதைவு, இதை விட பெரிய நம்பிக்கை துரோகம் வேற என்ன இருக்க முடியும்? இதுதான் ஏஐடிஎம்கேக்கு உண்மையான அடி. இந்த சிதைவு வெறும் ஓட்டுல மட்டும் நிக்கல. ஏஐடிஎம்கே மூத்த தலைவர்களே வெளிப்படையா கலகம் பண்ண தொடங்கிட்டாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மாதிரி தலைவர்கள் நேரடியா விஜய சந்திச்சாங்க. அவங்க வெளிப்படையா ஆதரவு அறிவிச்ச அந்த காட்சியை பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
எடப்பாடி பழனிசாமி அதாவது இபிஎஸ் மக்களோட தீர்ப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டார், மறுபடியும் அம்மா ஆட்சியை ஜெயலலிதா வழியே திரும்ப கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சாங்க. கட்சிக்குள்ளேயே 2 குழுவா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இது போத்தாதுன்னு ஏஐடிஎம்கே அனுபவசாலி தலைவர் எம்எல்ஏ இபிஎஸ் சர்வாதிகார போக்க சுட்டிக்காட்டி தன் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். மறுபக்கம் இபிஎஸும் சும்மா இருக்கல. அவர் வெளிப்படையா டிவிகே மேல குற்றச்சாட்டு வச்சார். ஏஐடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி ஆசை காட்டி குதிரை பேரம் அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்கன்னு குற்றம் சாட்டினார். டிவிகே இதை மறுத்துருச்சு. ஆனா குற்றச்சாட்டும் மறுப்பும்னு கட்சிக்குள்ளேயே நெருப்பு பரவிக்கிட்டே இருக்கு. இப்போ டிஎம்கே கட்சி நிலைமைய பாருங்க. அதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. தோல்வியை தாங்க முடியாம அவங்களோட மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பழனிவேல் தியாகராஜன் அதாவது பிடிஆர் அரசியலை விட்டே விலகிறதா அறிவிச்சிட்டார். அவரோட அந்த அறிவிப்பை பாருங்க. எவ்வளவு பெரிய அதிர்ச்சி பாருங்க. முதல்வரா இருந்த ஸ்டாலினும் இந்த படு தோல்விக்கு என்ன காரணம்னு ஆராய 38 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்கிறார். அதாவது 2 திராவிட கட்சிகளுமே இப்போ உள்ளுக்குள்ள தங்களோட தோல்விக்கு காரணம் தேடிக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் டிராமாவில சட்ட சிக்கல்களும் சேர்ந்துக்குச்சு. திருப்பத்தூர்ல வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல வென்ற டிவிகே எம்எல்ஏ ஆர் சீனிவாச சேதுபதி அவரை நம்பிக்கை வாக்கெடுப்புல வாக்களிக்க கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சது. இதனால விஜயோட பலம் 119க்கு குறைஞ்சது. ஆனா அதுவும் பெரும்பான்மை தான். இந்த விவகாரம் இப்போ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. ஒரே ஒரு வாக்கு எப்படி ஒரு ஆட்சியையே ஆட்டம் காண வைக்குதுன்னு பாருங்க. இதுல எல்லாத்தையும் விட பெரிய சர்ச்சை எதுன்னா ஏஎம்எம்கே தலைவர் டிடிவி தினகரன் ஒரு பெரிய குண்டை போட்டார். டிஜிட்டல் யுகத்துல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது. டிவிகே ஒரு போலி கடிதத்தையும் ஏஐல உருவாக்கப்பட்ட ஒரு போலி வீடியோவையும் பயன்படுத்தி எம்எல்ஏ காமராஜோட ஆதரவை இருக்கிற மாதிரி காட்டுச்சுன்னு குற்றம் சாட்டினார். அவர் நேரடியா சொன்னதை பாருங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ வச்சு ஒரு எம்எல்ஏவோட ஓட்ட மோசடியா உருவாக்குனாங்கன்னு குற்றச்சாட்டு. இது உண்மையா இருந்தா இது தமிழ்நாடு கண்ட முதல் ஏஐ அரசியல் மோசடியா இருக்கும். ஆனா டிவிக்கு இதையும் கடுமையா மறுத்து காமராஜ் நேரடியா கையெழுத்து போடுற வீடியோவை வெளியிட்டு பதிலடி கொடுத்தாங்க. கடைசியில அந்த காமராஜ் ஏஎம்எம்கே கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டார். இப்படி ஒரு பக்கம் ஓட்டு, இன்னொரு பக்கம் கோர்ட்டு, மறுபக்கம் ஏஐ மோசடி குற்றச்சாட்டுன்னு எல்லா திசையிலையும் டிராமா. இப்போ நிலைமை என்னன்னா விஜய் முதல்வரா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனா 2 திராவிடகத்துல மூழ்கி இருக்காங்க. குதிரை பேரம் குற்றச்சாட்டுகள், ராஜினாமாக்கள், விசாரணைகள்னு தினம் தினம் புது செய்தி வந்துகிட்டே இருக்கு. தமிழ் ஊடகங்கள்ல இப்ப பேசப்படுற மிகப்பெரிய கதை இதுதான். ஒரு திரை நடிகர் எந்த அரசியல் பரம்பரையும் இல்லாம 58 வருஷ திராவிட ஆட்சிய ஒரே அடியில தகர்த்து முதல்வரானது. இது தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு புது அத்தியாயம். ஆனா கேள்வி இதுதான், விஜய் ஆட்சி இந்த தமிழ்நாட்டை உண்மையிலேயே மாத்துமா, இல்ல இந்த உள்கட்சி பூசல்களும் சட்ட சிக்கல்களும் அவரோட பயணத்தை கடினமாக்குமா? இந்த ஆட்சி எத்தனை நாள் நிலைக்கும்? இத பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் ஒரு நல்ல முதல்வரா வருவாரா, இல்ல இது வெறும் ஒரு சினிமா மாயை மட்டும்தானா? கீழ் கமெண்ட்ல உங்க அபிப்பிராயத்தை கட்டாயம் சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டோட உண்மையான அரசியல் செய்திகள், உள்கதைகள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அடுத்த அப்டேட் தவறவிடாம இருக்க பெல் ஐகானை கட்டாயம் அழுத்துங்க. மறுபடியும் அடுத்த செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.